ஒரே அறைக்குள் திருமணமான அக்கா தங்கை. அக்கா, நம்ம கல்யாணத்துக்கு நம்ம வீட்டுல ஒத்துக்க போறதே கிடையாது. அவங்க எப்படியும் ஒத்துக்க வைக்கிறதுக்காக நம்ம பண்ண போற எல்லா வேலைகளும் வீணாதான் ஆக போகுது. கடந்த 5-6 மாசமா நம்ம அம்மா அப்பா கிட்ட நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் ரொம்பவே சந்தேகப்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க, சின்ன விஷயத்துக்கு கூட. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கே தெரியாம நமக்கு மாப்பிள்ளை பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்து தப்பிக்க நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். சரிவா, நம்ம ராஜகுமார் கிட்ட போய் பேசலாம். அந்த விதமா அவங்க 2 பேரும் போய் அவங்க காதலிக்கிற ராஜகுமார பார்க்க போவாங்க. அட என்ன அக்கா தங்கச்சி ஒன்னா சேர்ந்து இந்த பக்கம் வந்திருக்கீங்க? நாங்க அவ்வளவு ஞாபகம் வரோமா உங்களுக்கு? அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது. கொஞ்சமாவது மூளை இருக்கா உங்களுக்கு? உங்க ரூம் காலியா இருக்கேன்னு உங்க ரூம்க்கு எங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. காதலிச்சவங்கள நல்லபடியா கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்து காட்டணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, நாங்க முடியாதுன்னு சொன்னோமா என்ன? ஆனா இப்ப நாங்க ஒரு மாசத்தை ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா போகுது. ஒருவேளை நாங்க இப்பவே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா உங்களை எப்படி பார்த்துப்போம்? கொஞ்சம் டைம் வேணும் எங்களுக்கு. நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்களோ அங்கதான் நாங்களும் இருப்போம். அம்மா அப்பா சொல்றவனை கட்டிக்கிறத விட நாங்க சாகுறதே எவ்வளவு மேல். சரி சரி, இனி அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு கட்டாயமா கல்யாணம் ஆகுதுன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்களுடைய அறைக்கு வந்துருங்க. அதன் பிறகு என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கலாம். அப்போ வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. அந்த விதமா அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. டேய் ராஜு, ஒருவேளை உண்மையா நம்மளுடைய அறைக்கு வந்தாங்கன்னா அவங்க நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுமோ? நம்ம ஏதோ சும்மா அவங்க முன்னாடி பில்டப் தரோம் தவிர நமக்கு சோறு தின்ன கூட ஒழுங்கா சாப்பாடு இல்லைன்னு நமக்கு தான் தெரியும். ஆமா ஆமாடா, நம்மளுடைய அறைக்குள்ள நம்ம இருக்கிறதுக்கே பத்த மாட்டேங்குது, அவங்க கூட எப்படி இருப்போமோ? இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு படுத்துடுவாங்க. நடு ராத்திரி நேரத்துல வீட்டோட கதவை யாரோ டக்கு டக்குன்னு தட்டுற சத்தம் கேக்கும். பயத்தோட நடுங்கிக்கிட்டே அந்த கதவை திறந்து பார்த்தா அமணி ரமணி பேக்கோட வாசல்ல நிப்பாங்க. ஹே, நீங்க என்ன பண்றீங்க? அதுவும் கையில இந்த பேக்கோட? இந்த பேக்ஸ்ல எங்களோட துணி இருக்கு. எங்க வீட்டுல கல்யாண ஏற்பாடு பண்றாங்க எங்களுக்கு. அதனால நாங்க வந்துட்டோம். இனி உங்க கூட தான் இருப்போம். இப்படி சொல்லிட்டு அறைக்குள்ள வராங்க. அறைய பார்த்ததுமே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. டேய், கல்யாணம் பண்ணிக்காம இவங்களோட ஒரே அறையில இருந்தோம்னா போலீஸ் நம்மள கைது பண்ணுவாங்க. முதல்ல நாளைக்கு விடிஞ்சோன்னு நம்ம இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதுக்கு ராஜுவும் ஒத்துப்பான். விடிஞ்சதும் அவங்க போய் கல்யாணமும் பண்ணிப்பாங்க. ராணி, இனி சட்டத்தோட பார்வையில நம்ம 2 பேரும் புருஷன் மனைவி. இன்னைக்குதான் நம்ம கல்யாணம். காலையில கல்யாணம் ஆயிடும், இரவு இருட்டிடும். அதன் பிறகு என்ன பண்ணணும் உனக்கு தெரியும்ல? காலையில இருந்து வெளியே சுத்திட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால தூங்கணும். தூங்குறதா? அது ஒன்னும் கிடையாது. இது நம்மளுடைய கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த முதல் இரவு. அபிஷியலா சொல்லணும்னா முதல் இரவு. இனி நைட்டு கச்சேரி தான். இப்படி பேசிக்கிட்டே அறைக்குள்ள போனா குமார் அமணி இவங்க 2 பேரும் அறைக்குள்ள ஓரமா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, நாங்க வேணும்ட்டு வரல, நீங்க தொடங்குங்க. அப்படி சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. டேய், நீ நினைச்ச மாதிரி ஒன்னும் இங்க நடக்கல. தயவு செஞ்சு ஓவர் ஆக்ஷன் எல்லாம் பண்ணாத. அட, நீங்க எங்கடா போவீங்க? நம்ம 4 பேருக்கும் சேர்த்து ஒரே அறை தான் இருக்கு. நீங்களும் இங்கதான் தூங்கி ஆகணும். அந்த விதமா சொல்லுவான். நைட் ஆனதுனால அவங்க 4 பேரும் ஒரே அறையில படுத்து தூங்குவாங்க. கொஞ்ச நேரம் ஆனதும் குமார் மெதுவா கண்ணை திறந்து, அப்பாடா, எல்லாரும் தூங்கிட்டாங்க. இனி மெதுவா என்னுடைய பொண்டாட்டி எழுப்பி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட வேண்டியதுதான். பக்கத்துல வேற ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணணும் தான் தோணுது. ஆனா என்ன பண்றது, வழி இல்லையே. பசிக்கும் போது கண்ணுக்கு முன்னாடி உணவு வச்சுக்கிட்டு சாப்பிடாம எப்படி இருப்போம் நம்மளால? மெதுவா எழுந்து பார்த்தா பின்னால ராஜுவும் எழுந்து உட்கார்ந்து இருப்பான். மச்சான், அது வாட்டர் பாட்டில் எங்க இருக்குன்னு பாக்குறேன்டா. ஆமா ஆமா, நானும் தண்ணிக்காக தாண்டா பாக்குறேன். தண்ணிக்காக மட்டும்தான். அந்த விதமா மறுபடியும் தூங்குவாங்க. அவங்க 2 பேரும் அவங்க வேலைய பார்க்க ஒரே நேரத்துல எழுந்ததால வேலை செய்ய முடியாம ரொம்ப கோவத்துல இருப்பாங்க. சரி, காலையில விடிஞ்சதும் வேலைய பாத்துக்கலாம்னு எந்திரிச்சு பார்த்தா, டேய், நம்ம எத்தனை வாட்டி ஏஞ்சாலும் இதுதான் நடக்கும். எதுக்காகனா நம்ம சாப்பிட வேண்டியது நம்மளுடைய கண்ணு முன்னாடியே இருக்கு. ஆனா சாப்பிடக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சதுனால இனி நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு எனக்கு ஒரு 1 மணி நேரம் டைம் கூட. கொஞ்சம் நீயும் உன்னோட மனைவி அந்த பக்கம் திரும்பி படுங்க. நான் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு உன்னை எழுப்ப பாக்குறேன். அந்த விதமா சொன்னதுக்கு குமாரும் வேற எந்த பதிலும் சொல்ல முடியாம ராஜு சொன்னதையே கேட்பான். குமார் அமணி 2 பேரும் தலை மேல போர்வையை போத்திக்கிட்டு தூங்குவாங்க. கொஞ்ச நேரம் ஆனதும் ராஜு குமார கூப்பிடுவான். சரி, இப்ப என்னுடைய நீ அந்த பக்கம் திரும்பு. அந்த விதமா சொல்லுவான். இவங்க 4 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டுல 4 பேரும் வாழ்வாங்க. அந்த 4 பேரும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சின்ன அறையில அன்னைய பொழுத கழிச்சிருவாங்க. விடிஞ்சதும் ராணியும் அமணியும் அந்த வீட்டை சுத்தி பார்த்தா அந்த வீட்டுல எதுவுமே தென்படல.
அட, உங்க ரூம்ல சாப்பிடுறதுக்கு கூட எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம என்ன சாப்பிடுறது? ராத்திரி நேரத்துல அவங்க 2 பேரும் பசியை தீர்த்துக்கிறதுக்காக போராட்டம் பண்ணாங்கல்ல, அப்புறம் இப்ப எப்படி அவங்களுக்கு பசி இருக்கும் சொல்லு பார்க்கலாம். அந்த பசியும் இந்த பசியும் ஒன்னாயிடுமா என்ன? நாங்க ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே சொன்னோம்ல, எங்களால உங்களை இப்போதைக்கு இப்ப நல்லபடியா பாத்துக்கிற நிலைமையில இல்லைன்னு சொன்னோம்ல. அது மட்டும் இல்லாம தினமும் நாங்க 3 வேளையும் நல்லா சாப்பிடுறோம்னு நினைச்சீங்களா? நாங்கன்னு இல்ல, எந்த பேச்சுலரும் 3 வேளையும் வயிறார சாப்பிட மாட்டான். எல்லாரோட ரூம்ஸ்லயும் இதே நிலைமை தான். அதெல்லாம் சரி, உங்களால இருக்க முடியும், ஆனா எங்களால இருக்க முடியாதுல்ல. இப்ப என்ன பண்றது, அது முதல்ல சொல்லுங்க. நாங்க போய் ஏதாச்சும் ஒன்று கொண்டு வரோம். ஆமா, கேட்க மறந்துட்டேன், கேஸ் சிலிண்டர் கூட காலியே 10 நாள் ஆச்சு. அதை பத்த வைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. எங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க வீட்ல இருந்து வரும்போது கையில ஏதாச்சும் காசு கொண்டு வந்தீங்களா? ஒருவேளை கொண்டு வந்தா கொடுங்களேன், எங்க கையில காசு இல்ல. அட, இத்தனை நாளா நீங்கெல்லாம் எப்படி உயிர் வாழ்ந்தீங்க? அது வந்து அடிக்கடிக்கு நீங்க கையில காசு கொடுப்பீங்களே, அதை வச்சு எப்படியோ எங்க நாளை ஓட்டிடுவோம். ராணி அவங்க கொண்டு வந்த காசை எடுத்துட்டு வந்து அந்த ராஜா கையில கொடுப்பா. அந்த காசை வாங்கினதும் அவங்க 2 பேரும் வெளியே கிளம்பி போவாங்க. ராணியும் அம்மனியும் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. ராஜுவும் குமாரும் காய்கறி பையோட வந்திருப்பாங்க. டேய், என்னடா இது, இவ்வளவுதான் காய்கறி வந்ததா நாங்க கொடுத்த காசுக்கு? காய்கறி விலை எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு போல இருக்கே. காய்கறியோட விலை ஏறிடுச்சு, ஆனா நீங்க கொடுத்த காசுக்கு இவ்வளவுதான் காய்கறி வரும்னு நிலைமை இல்ல. பசியை விட தாகம் ஒரு பிரச்சனையா இருக்கும்ல, அதனால இத ஒண்ணு கொண்டு வந்துகிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு இத குடிச்சு. எங்களுடைய முரட்ட குடிய பார்த்து எவனுமே பாட்டிக்கு சுத்தமா அழிக்கிறது கூட இல்ல. எங்க சறுக்க நாங்க தான் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். அதனாலதான் இப்ப இப்படி வாங்கணும். நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்க. குடிச்சு தொலைங்க. குடிச்சிட்டு ஒலன்னு வச்சுக்கோயேன், கேஸ் ஸ்டவ் மேல கரண்டியை வச்சு சூடு பண்ணி உன் நாக்குல எடுத்து விட்டுருவேன். அந்த சான்ஸ் தான் உங்களுக்கு இல்லையே. ஆல்ரெடி கேஸ் தீர்ந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. அப்படி சொல்லிட்டு பாட்டிலை எடுத்துட்டு போய் அந்த அறையோட ஓரமா உட்காந்து குடிக்க ஆரம்பிப்பாங்க. அக்கா, என்னக்கா இவனுங்க இப்படிலாம் பண்றானுங்க? இவனுங்க இப்படி பண்ணுவானுங்க நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. நல்ல வேலை இவனுங்களை நம்ம அம்மா அப்பா கிட்ட காட்டாம இருந்தது நல்லதா போச்சு. ஒருவேளை அவங்க மட்டும் பார்த்திருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், வாழ்க்கையில இன்னொரு தடவை இவனுங்க முகத்தை கூட நம்ம பார்த்திருக்க முடியாது. டேய், என்னடா பொட்டேட்டோ வாங்கிட்டு சொன்னா வெங்காயத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்த பொட்டேட்டோனா வெங்காயம் தானே? டேய், பொட்டேட்டோ எப்படா வெங்காயம் ஆச்சு? முந்தானே தான் மாத்துறாங்க. உனக்கு தெரியாதா? பொட்டேட்டோனா வெங்காயமே தான். அட, உங்களுடைய வேலையை நீங்க பாத்துக்கோங்க, எங்க வேலையை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பேர் மாத்திட்டாங்களா? ஃபுல் பாட்டிலையும் முடிக்காம கீழே வைக்க மாட்டானுங்க போலவே. இவனுங்க 2 பேரும் குடிச்சு முடிச்ச பிறகு அண்ணியனே வெளியே வருவான் போல. அப்புறம் சைக்கோவா மாறி என்ன சாவடிப்பானோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இப்படி பேசிக்கிட்டே 2 பேரும் சமையல செஞ்சு முடிச்சிருவாங்க. குமார் ராஜு 2 பேரையும் சாப்பிட கூப்பிடுவாங்க. சாப்பிடுறேன், அது பக்கத்துலவே. ராணி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்ல. நீ எனக்குள்ள எதை பார்த்து லவ் பண்ண? என்னுடைய மூஞ்சியை பார்த்து கண்டிப்பா சான்ஸே கிடையாது. எதுக்காகனா அவ்வளவு சுமாரான மூஞ்சி இருந்து. ஆமா, வேற எதை பார்த்து என்ன லவ் பண்ணன்னு சொல்லு. டேய், நீ பேசுறதே ரொம்ப தப்பா இருக்குடா. டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்க. கெட்ட வார்த்தையா இருக்கு. குடிச்சக்கு அப்புறம் கெட்ட வார்த்தை பேசினாதான் அந்த சர்க்குக்கு ஒரு மரியாதை. இல்லைன்னா நாங்க குடிச்ச குடிக்கு என்ன மரியாதை இருக்கும்? ராஜு, நீங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இருங்கடா. இந்த பக்கம் திருப்பாதீங்க. நைட்டு கொஞ்சம் கஷ்டமா நடந்த சில வேலைகள் எல்லாம் இப்ப முழுமையா முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இப்படி திரும்பாதீங்க. ஓகே, உனக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த 10 நிமிஷத்துல எல்லாமே முடிச்சிடணும். 1/2 மணி நேரம் சொல்லிட்டு 10 நிமிஷம் சொல்லிட்டு வளர்றா பைத்தியக்காரா. நாங்க குடிச்ச பிறகு எங்களுடைய கணக்கு இப்படிதான் இருக்கும். டேய் குமாரு, ராணி கணக்கு கரெக்டா சொன்னா அவன் ஒத்துக்கிட்டா போல. இனி உன்னுடைய விருப்பம்தான். ஏய், அது இல்லடா, ஒரு வாட்டி நான் சொல்ற பேச்சை கேளுங்க. தப்பு. இந்த மாதிரி எல்லாம் என்ன பார்க்க கூடாது. அவன் தான் ஃபர்ஸ்ட் கேட்டான், அதனால அவன் தான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். அதன் பிறகு நம்ம தானே, அதனால அவசரப்படாத. இப்படி திரும்பு. அப்படி சொல்லிட்டு அவளோட கண்ணை மூடுவான். டேய் குடிகார நாயே, உனக்கு நேரங்காலம்லாம் கிடையாதா? என்னடா இதெல்லாம்? நேரங்காலம் எதுக்கு பார்க்கணும்? நம்ம இப்ப புருஷ மனைவியாச்சே. நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட சரியாவே பேசல, அதனால இப்ப பேசணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் அந்த ஓரமா போய் பேசிப்பாங்க. நம்ம இந்த ஓரமா நின்று பேசிக்கலாம். ஓ, பேசுறதுக்கா? அப்ப நீ எதுக்காக நினைச்ச? நான் எதையோ நினைச்சேன், அதை விடு. நோ, இந்த குமார் ஒரு ஃபயர். குடிச்சக்கப்புறம் எந்த விதமான தப்பும் பண்ண மாட்டான். சரி, இருட்டுறதுக்குள்ள யோசிச்சு பாரு. நேத்து மாதிரி 1/2 மணி நேரம்லாம் எனக்கு பத்தாது. மினிமம் 2 ஹவர் ஆச்சு எனக்கு தேவை. இப்ப நீ பேசுனது சிங்கிள் மீனிங் தானா? பொடி பைத்தியக்காரி, ஒன் அண்ட் ஒன்லி மீனிங்.
நைட்டு யுத்தத்துக்கு தயாராரு, புரிஞ்சுதா? நாளைக்கு உடம்புல சமைக்க தெம்பே இருக்காது. அதன் பிறகு எனக்கு சொல்லி தொலை சீக்கிரமா. அவ்வளவுதான். எல்லா வார்த்தையும் எல்லா நேரத்திலும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீயும் ஃபினிஷிங் டச் தர மாதிரி இருக்கும் அடிக்கடிக்கு. அவன் பேசின பேச்செல்லாம் கேட்டதில்ல, திரும்பி நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. காப்பி பேஸ்ட். இன்னைக்கு ஒரு பிடி இருக்கு, ராத்திரி முழுக்க ரத்த சரித்திரம் தான். ஏய், இவனுங்க 2 பேரும் எங்கடி போனானுங்க? எழுந்து பார்க்கறதுக்குள்ள மாயமாயிட்டானுங்க. எழுந்து பார்க்கறதுக்குள்ள காணுமா? நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. நைட்டு முழுக்க வேலை தான், கேப்பே தரல சுத்தமா. எனக்கு தெரியாம வேலை பார்த்தாங்களா? எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லையே. அடி போடி பைத்தியக்காரி, வேலைன்னா எப்பவுமே நீ அதை பத்தி தான் நினைப்பியா? நீ நினைக்கிற மாதிரி அந்த வேலை கிடையாது. நைட்டு முழுக்க அவனுங்க குடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. சரி விடிஞ்சிடுச்சு வந்து தூங்குவானுங்கன்னு பார்த்தா மறுபடியும் வேற எங்கேயோ போயிருக்கானுங்க அவனுங்க. சொல்லாம கொல்லாம அவங்க எங்க போயிருப்பாங்க? அட, இந்த ஆம்பளைங்களுக்கு குடிச்சா வீடு, குடும்பம், மனைவி எதுவுமே தெரியாதா என்ன? சரி வா, நம்ம இருக்கிறது சாப்பிடலாம். நைட்டு கூட நம்ம ஒழுங்காவே சாப்பிடல. அப்படி பேசிட்டு அவங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜுவும் குமாரும் வருவாங்க. அம்மனி கோபமா எழுந்து வந்து, கொஞ்சமாவது மூளை இருக்கா உங்க 2 பேருக்கும்? எங்க கிட்ட சொல்லாம கொல்லாம போயிருக்கீங்க. நாங்க தேடுவோம்னு உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்றியா? கொஞ்சம் குடிச்சக்கு அப்புறமா பத்தலன்னு தெரிஞ்சும் வெறும் வயித்தால தூங்க கூடாதுன்னு திரும்பி கொண்டு வரணும்னு அந்த பொறுப்போட நாங்க போனோம். எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்க திரும்பி கொண்டு வந்தோம். லைஃப சீரியஸா எடுத்துக்கணும்ன்ற விஷயத்த தவிர மீதி எல்லா விஷயத்துலயும் உங்களுக்கு சீரியஸ்னஸ் இருக்கு. என்னமோ லைஃப்ல ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி இப்படி பேசுறீங்க. வெளியில சொல்லிடாதீங்க. வெளியில யாராவது கேட்டா சிரிப்பாங்க. போய் படுங்க. டேய் மச்சான் குமார், இவங்க நமக்கு ஹின்ஸ் தராங்கடா. உள்ள வந்து யாரும் பார்க்க கூடாத வேலைகள் எல்லாம் பண்ண சொல்றாங்க. ஆமா மச்சான், நீ சொல்ற வரைக்கும் எனக்கு சுத்தமா புரியல. அப்புறம் ஏன் தாமதம் பண்றது? உள்ள போய் வேலையை ஆரம்பிச்சிடலாம் வா. டே குடிகாரனுங்களா, உங்களுக்கு குடியை தவிர வேற எதுவுமே தெரியாதா? குடிச்சிட்டு அதுக்கு சைடிஷ் மாதிரி எங்களை வேற போட்டு டார்ச்சர் பண்றீங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஏன்னா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க எங்களை? இதோ பாரு ஆமணி, எங்களுக்குள்ள இப்போ இன்னொருத்தன் இருக்கான். அவன் உங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டான். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா நாளைக்கு சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு மட்டும் எங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவன பேச்ச கேளுங்க. அப்படி அவங்க 2 பேரும் அவங்கள இழுத்துட்டு போவாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? இருக்கிறது ஒரு ரூம் தான், அதுல எப்படிடா 2 பேரும்? ஐயோ, அவ்வளோ வெக்கம் கெட்டவனவங்கெல்லாம் கிடையாது நாங்க. உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படுற அளவுக்கு நடந்து போமா நாங்க. அதனால நம்ம இந்த பக்கம் திரும்பி நம்ம வேலையை பார்த்துக்கலாம், அவங்க அந்த பக்கமா அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. இதனால யாருக்கும் எந்த ஒரு அசௌகரியமும் ஏற்படாது. எப்படி இருக்கு என்னுடைய பிளான்? சும்மா அதிருது இல்ல? நிறுத்துங்கடா உங்களுடைய வெட்டி டிஸ்கஷன். இன்னாலும் இனி பொறுத்துக்க முடியாது, வாங்க. அப்படி அவங்க மனைவிகளை இழுத்துட்டு போய் ஒவ்வொரு மூலையில போறதுக்குள்ள அவங்க வேலையை பார்ப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ராஜுவும் குமாரும் அப்படியே தூங்கிடுவாங்க. அக்கா, இவனுங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நம்ம தப்பு பண்ணிட்டோமா அக்கா? இந்த ஒரே அறையில மாட்டிக்கிட்டு சாப்பிட கூட சரியான உணவு இல்லாம இந்த மாதிரி பொறுப்பே இல்லாதவனுங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேக்கா. இதுவே நம்ம அம்மா அப்பா கூட இருந்திருந்தா அவங்க நம்மள கஷ்டமே இல்லாம பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நமக்கு எது தேவையோ அதை அவங்க நம்ம கேட்காமலே வாங்கி கொடுத்துருப்பாங்க. நம்ம சந்தோஷத்தை தான் அவங்க முக்கியமா நினைப்பாங்க. ஆனா இவனுங்களோட சந்தோஷத்தை மட்டும்தான் அடைஞ்சா போதும்னு இருக்கானுங்க. ஆமாடி, இவனுங்க கூடலாம் வாழ்க்கை ஃபுல்லா இருக்க முடியுமான்னு தெரியல. எனக்குலாம் நான் ஏன் இங்க வந்தேன், நம்ம அம்மா அப்பா கூடயே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. இப்ப எந்த முகத்தோட நம்ம அவங்கள போய் பாக்குறது? கடைசி வரைக்கும் இந்த குடிகாரனுங்களோட தான் வாழ்க்கையை நடத்தணுமோ என்னவோ தெரியல. நாம 2 பேரும் இங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிச்சிருந்திருக்கலாம். யோசிக்காம அவசரமா நம்ம பண்ண வேலைக்கு நம்ம வாழ்க்கையே இழந்துட்டோமோன்னு தெரியல. இனிமே நம்ம வாழ்க்கையில என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க போறோமோ. சரி வா, அவனுங்க போட்டு வச்ச குப்பையை போய் நம்ம போய் க்ளீன் பண்ணலாம். அக்கா, இவனுங்க 2 பேரும் எப்படியும் வேலைக்கு போக மாட்டானுங்க. நம்மளாவது ஏதாவது ஒரு வேலை தேடிக்கலாம் அக்கா. எந்த வேலையா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அக்கா. சரி வா, முதல்ல ரூம் போய் க்ளீன் பண்ணலாம். அந்த ரூமை அவங்க 2 பேரும் க்ளீன் பண்ணிட்டு சேர்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே தூங்கிடுவாங்க. காலையில விடிஞ்சதும் ராஜுவும் குமாரும் போய் பார்த்தா அக்காவும் தங்கையும் சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப குமார், என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? இன்னும் வேற என்ன நடக்கணும்? நேத்து நீங்க குடிச்சிட்டு ஆட்டம் போட்ட ஷாக்ல இருந்தே நாங்க இன்னும் வெளியே வரல. ஓவர் ஆக்ஷன் பண்ணாதீங்க யாமினி. ஒரு நாள் குடிச்சதுக்கு இந்த அளவுக்கு சீன் போடுறீங்க.
ஒரே ஒரு நாள் பத்தியெல்லாம் நாங்க ஒன்றும் பேசல. இனிமே வரப்போற நாளை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கிற காசெல்லாம் வச்சு குடிச்சு அழிச்சிட்டு இருந்தா இப்ப வரப்போற நாள்ல எல்லாம் நம்ம என்னத்தை வச்சு சாப்பிடுவோம்? ஓஹோ, இப்போ ஞாபகம் வந்ததா உங்களுக்கு சூழ்நிலை? நீங்க எங்க கூட வரேன்னு சொல்லும் போது தலையடிச்சுக்கிட்டு சொன்னோம் நாங்க எங்க சூழ்நிலை நல்லா இல்லைன்னு. ஆனாலும் நீங்க கேட்காம வந்தீங்க. எப்படியோ எங்க கூட வாழணும் தானே நீங்க வந்தீங்க. ஒரு நாள் குடிச்சதுக்கு எங்க மேல அன்பு குறைஞ்சிடுச்சா உங்களுக்கு? இல்லைன்னா ஒரு வாரத்துல நாங்க போர் அடிச்சிட்டோமா? ஏதாச்சும் ஒரு பதில சொல்லுங்க. அதுக்கப்புறமா தான் நாங்க உங்க பேச்சை கேட்போம். ஒரு வாரத்திலேயே எங்களை தாக்கு பிடிக்காத நீங்க எங்க கூட வாழ்க்கை முழுக்க இருக்கிறேன்னு சொல்லும்போது எங்களுக்கும் பயமா இருக்கு. நாங்க இப்படிதான் இருப்போம். நீங்க எங்க கூட வாழ்ந்தா வாழுங்க, இல்லைன்னா உங்களுடைய வீட்டுக்கு போய் 4 சிம்பத்தி பேச்ச பேசி கண்ணீரோட அழுதீங்கன்னா உங்க அப்பா அம்மா புரிஞ்சுக்கிட்டு உங்களை வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்க. பழியெல்லாம் எங்க மேல போடுங்க. இந்த 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தான் நாங்க தரோம். அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போய் உட்காருவாங்க. விடிஞ்சதும் ராணியும் அம்மனியும் சமையலுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ அம்மனி காய்கறி நறுக்கிக்கிட்டே சொல்லுவா, என்னடி இவனுங்க இன்னும் எழுந்துக்கவே இல்ல, கையில எந்த ஒரு வேலையும் கூட இல்ல, சம்பாதிக்க வழியும் இல்ல, அட்லீஸ்ட் எப்படி முன்னேறலான்னு யோசிக்கிறது கூட இல்ல, ராத்திரி முழுக்க நம்மள சாவடிச்சு இப்ப எரும மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கானுங்க. மொத்தத்துல இவனுங்க ஒரு தண்டம். ஆனா எழுந்ததுமே என்ன சமைச்சேன்னு திமுறா வேற கேட்பானுங்க. தன்னை ஒரு ஜமீன்தார் மாதிரி நினைச்சுக்கிட்டு நினைச்சதெல்லாம் அவன் காலடியில வந்து கிடக்குன்ற மாதிரி பில்டப் கொடுப்பானுங்க. இந்த சமயத்துல குமாரும் ராஜுவும் தூக்கத்துல இருந்து எழுந்துப்பாங்க. ஆமணி, கொஞ்சம் கிட்ட வரலாம்ல? விடிஞ்ச உடனே நல்லா இருக்குமா? இப்படி பண்ண கேள்விப்பட்டேன். இத்தனை நாளா அந்த ஒரு அவகாசம் கிடைக்கல. இப்ப நம்ம நினைச்சதெல்லாம் பண்ணிடலாம்ல. நீ வா, இங்க நம்ம பண்ணிடலாம். ராணி, எனக்கு மட்டும் அந்த விதமான ஃபேண்டசிகள் எல்லாம் இருக்காதா என்ன? ராணி, நீயும் வாடி. அவங்க ஏதோ பண்ணுவாங்களா, நம்மளும் இந்த ஓரமா பண்ணிடலாம். என்னடா ஓரமா பண்ணலாம்னு சொல்ற? நேரங்காலம் எதுவும் இல்லாம என்ன பேசுற? எப்ப பார்த்தாலும் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பண்ணினா நரம்பு வீக்னஸ் வந்து எதுக்கும் வேலைக்காகாம போயிடுவே நீ. இப்ப நீ கூப்பிட்டதுக்கும் அதுக்காக தான்டா. என்னமோ பெரிய பெருந்தன்மை காரியத்துக்காக கூப்பிட்ட மாதிரி பண்ற. டேய், நான் கூப்பிட்டது சன்ரைஸ் பார்க்கலாமான்னு. விடிஞ்சோட நீ அந்த சன்ரைஸை நமக்கு பிடிச்சவங்க கூட சேர்ந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் ஒரு புக்ல படிச்சேன். அதனால இப்ப வாய்ப்பு கிடைச்சதுன்னு நான் அவளை கூப்பிட்டேன். அதுக்கு நீ என்னென்னமோ புரிஞ்சுக்கிட்ட. சி, கொஞ்சமாச்சு அறிவு இருக்கணும்டா. ஆமா ஆமா, எனக்கு தான் இருக்கணும் அறிவு. எங்க ஆளு வாயில விரல வச்ச கடிக்கவே தெரியாத அந்த அளவுக்கு அப்பாவி. என்னவோ நீ பெரிய உத்தம புருஷன் மாதிரி என்கிட்ட பண்ணிட்டு இருக்க. ஆமணி, நீயே சொல்லு, அவன் பேசினதுக்கு உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு? உண்மைய சொல்லணும்னா எனக்கும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே புரிஞ்சுது. ஆனா என்னடி ஆனா? ஒருவேளை நீ கமிட் ஆயிட்டியன்னு அந்த மாதிரி கத்தர்நாக் வேலைகளுக்கு? ஐயோ கடவுளே, என்னால முடியாதுமா இவ்வளவு அதிகாலனா. நீ வாடி ராணி, நம்ம அப்படி வெளியில போய் சன்ரைஸ் பார்த்துட்டு வரலாம். அப்படி ராணிய கூட்டிட்டு போலான்னு நினைக்கும் போது அப்போ ராணி நிறுத்தி, ராஜு, உண்மைதான்டா, நானும் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். காலையில பார்க்கும்போது நல்லா இருக்குமா? சன்ரைஸ் தானே, அங்கதான் உன்னை கொண்டு போறேன் செல்லம். நான் சொல்றது வெளியே போனா நல்லா இருக்கும் இல்லடா, கதவை மூடினாதான் நல்லா இருக்கும். ஐயோ, நான் ரெடியா இல்லப்பா. அப்படி சொன்னாலும் ராணி ராஜுவை கூட்டிக்கிட்டு பெட்டு கிட்ட போவா. அந்த விதமா கொஞ்ச நேரம் கழிஞ்சு போகும். ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. புரிஞ்சுதா உங்களுக்கு? தினமும் நீங்க எங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையானே தெரிஞ்சுக்காம நீங்க பண்ணும்போது எங்களுக்கும் இப்படிதான் தோணும். குடிச்சிட்டு வந்து கட்டாயப்படுத்தி எங்களை இழுத்துட்டு போவீங்க. நீங்க குடிச்சிட்டு வந்த அந்த சரக்கோட வாசனை, உங்களோட ஹெவி வெயிட்டு, இதெல்லாம் எங்களால தாங்கிக்கவே முடியாது. விலங்குகள்ல கூட ஆண் விலங்குகள் பெண் விலங்குகளோட பெர்மிஷனுக்காக அதுங்களை சுத்தி சுத்தி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆனா நீங்க வந்தோமா, வேலையை முடிச்சோமா, பக்கத்துல போய் படுத்து தூங்கணுமான்னு இருப்பீங்க. நீங்கெல்லாம் உங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்கல்ல. உங்களுக்கு 24 மணி நேரமும் இதை பத்தி மட்டும்தான் உங்களால சிந்திக்க முடியுமா? டென்ஷனா இருந்தாலும் இதான் வேணும், சந்தோஷமா இருந்தாலும் இதான் வேணும், வெட்டியா இருந்தாலும் இதான் வேணும். இதுக்கு மட்டும்தான் நாங்க உபயோகப்படுவோமா? ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பதில் சொல்லுங்க. அப்படியெல்லாம் கிடையாது ராணி, நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க? என்னைக்காச்சும் நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சேன், நான் சொல்லு. அதான்டா நானும் சொல்ல வரேன். நீங்க பண்றது கரெக்டுன்னு உங்களுக்கு தோன்றதால தான் நீங்க இப்படி பண்றீங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோன்றது உங்களுக்கு தெரியல. கையில சுத்தமா பணம் இல்ல, நாளைக்கு சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்றதே தெரியல. ஆனா அது எதையுமே நீங்க கண்டுக்க மாட்டீங்க. நீங்க என்னதான் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு அதையாவது என்கிட்ட சொல்லுங்க. அம்மா ராணி அவர்களே, இப்பவே நிறைய எனர்ஜி அழுந்துட்டீங்க, கொஞ்சம் சாந்தி அடையுங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரலான்னு நினைச்சோம், ஆனா நீங்க எடுத்த மோட்டிவேஷன் கிளாஸ்க்கு இப்பவே உண்மையை சொல்றோம். எங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன கம்பெனில நைட் டியூட்டி கிடைச்சது. இனியில இருந்து தான் நாங்க போகணும். உண்மையாவா சொல்றீங்க? எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க. ஆமா, சம்பளம் எவ்வளோ? நைட் டியூட்டினா நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு.
இவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுல நைட் டியூட்டி, பகல் டியூட்டி இதெல்லாம் வேற நீ பாப்பியா? நான் சொல்றதே வேறக்கா. அவனுங்க அங்க நைட் டியூட்டி அங்க பார்த்தானுங்கன்னா வீட்டுல வந்து எப்ப டியூட்டி பாப்பானுங்க? இப்பதாண்டி இவ்வளவு கிளாஸ் எடுத்த, திரும்பி நீயே இந்த மாதிரி பண்ற? அதான் நான் சொல்றேன், உங்களால எப்பவுமே எங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. எங்களுக்கும் உங்களை மாதிரி ஆசைகள்லாம் இருக்கும், ஆனா எங்களால வெளிப்படையா சொல்ல முடியாது. எங்களுக்கும் அடிக்கடி தேவைன்னு தோணும், ஆனா இது ஒன்றும் விசித்திரமான விஷயம் இல்லைல்ல. இதுவே ஆம்பளைங்களுக்கு இது தேவைன்னா அது தப்பே கிடையாது, அதுவே பொம்பளைங்களுக்கு இது தேவைன்னா அது பெரிய தப்பா? ஆமா தாயே, திரும்பி எல்லாம் ஆரம்பிக்காத. நாங்க பண்றது ஒரு பார்ட் டைம். போன ஒரு 4 இருந்து 5 மணி நேரத்துல திரும்பி வருவோம். வேற ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிற வரைக்கும் இது காசுக்காக மட்டும்தான். நாங்களும் யோசிப்போம் தவிர வெளியில காட்டிக்கணும்னு நினைக்கவே மாட்டோம். சரி, என்ன சமைச்சிருக்கீங்க? ரொம்ப பசிக்குது, நாங்க மூஞ்ச கழுவிட்டு வரோம். குமார் உடனே ராஜு கிட்ட வந்து, டேய் குமார், என்னடா அப்படியெல்லாம் பேசிட்ட? பொறுப்பு, யோசனை, அவ்வளவு பெரிய வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ற. இதெல்லாமே உண்மை மாதிரியே. வேலைகள் பண்ணி சந்தோஷப்படுத்த முடியலன்னா இந்த மாதிரி ரீல் விட்டு சந்தோஷமாச்சு படுத்தலாம் உங்களை. இது கூட நமக்கு தெரியலன்னா காதல், கல்யாணம் இத பத்தி எல்லாம் பேச எந்த ஒரு தகுதியும் இருக்காது நமக்கு. ஆமா, இப்போதைக்கு பேசி சமாளிச்சுட்டேன் எப்படியோ. இனிமேல இருந்து நம்ம சொன்ன வார்த்தைகளை எப்படியாச்சும் உண்மையாக்க பார்க்கலாம். இப்பத்துல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்கலாம். சரி, அப்படியே முதல் நாள் தானே, சீக்கிரமா டியூட்டிக்கு கிளம்பி போகலாம். சார் நமக்காக கொஞ்சம் அட்வான்ஸ் தரேன்னு சொன்னாருல்ல. காசு கிடைச்ச உடனே வீட்டுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி நமக்கு தேவைப்படுற ட்ரிங்க்ஸையும் சேர்த்து. ஆமா ஆமா, சீக்கிரமா கிளம்பணும். ட்ரிங்க்ஸ் மோட்டிவேஷன் இருந்தா நம்ம கிளம்பிடுவோம். ஆமா, இப்பவே புறப்படலாம். இப்படி 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போவாங்க. அக்கா, நம்ம புருஷனுங்க திருந்திட்டானுங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு வேலைக்கும் போகாம நம்ம மேல உழுந்து பிறண்டு இஷ்டத்துக்கு இருக்காம ஒழுங்கா வேலைக்கு போறாங்கன்னா அவங்க திருந்திட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவங்க வர்றதுக்குள்ள ஏதாவது நல்லபடியா சமைச்சு வைக்கலாம். அவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. சரிக்கா, வா கிளம்பலாம். முந்தனத்து ராஜு குடிபோதையில என்னோட ஒரு கையை இருக்க பிடிச்சிருக்கும் பொழுது என்னோட இன்னொரு கைகளால் அவன் பாக்கெட்ல கைவிட்டான். அப்ப எனக்கு 100 ரூபாய் கிடைச்சிது. இப்ப இந்த 100 ரூபாய் வச்சு ஏதாவது நல்லபடியா வாங்கிட்டு வரலாம், வாக்கா. அவங்க 2 பேரும் காய்கறி வாங்குறதுக்காக வெளியே புறப்பட்டு போவாங்க. அக்கா, ராஜுவுக்கு கத்திரிக்காய் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும், அதை சமைக்கலாமா இன்னைக்கு? குமாருக்கு முருங்கைக்கானா ரொம்ப பிடிக்கும். எது பண்ணலான்னு நீயே சொல்லு. நான் சொல்லுவேன்ல, எதுக்கு உங்களுக்கு டென்ஷன்? அப்படி சொல்லிக்கிட்டே கிட்ட நெருங்கி வருவான் ராகுல். ஏய், யார் பண்ணி? நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் நீயே வர? உன் வேலை என்னவோ அதை நீ பாரு, எங்க வேலையை எங்களால பாத்துக்க முடியும். இருங்க இருங்க, எதுக்காக அவ்வளோ பதட்டப்படுறீங்க? உங்களுக்குள்ள நீங்களே ஏதோ குழப்பமா இருக்கீங்களே, அதுக்காக உதவ வந்தேன். இவ்வளோ அழகான பொண்ணுங்க குழம்பி போய் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் இங்க வந்திருக்கேன். சரி சரி, கத்திரிக்காவா இல்ல முருங்கைக்காவா? இதுல ஏதாவது ஒண்ணு நீயே சொல்ல. பொண்ணுங்களை புகழ்ந்து பேசினா உங்களுக்கு பிடிக்காதுன்னு எவன் சொன்னான்னு தெரியல. அது எல்லாம் கட்டுக்கதை, இவங்கள பார்த்தாலே தெரியுது. அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில இப்படி சொல்லுவான். ஒரு வேலை செய்யுங்க, 2மே வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு 2மே சமைச்சு பாருங்க. எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க, அவ்வளவுதான். நீ சொல்றபடி பண்ணா நல்லா தான் இருக்கும், ஆனா எங்க கிட்ட அவ்வளோ காசு இல்லையே. எங்களால ஒன்று மட்டும்தான் வாங்க முடியும், அதனாலதான் இவ்வளோ பெரிய டிஸ்கஷன் போகுது. என்ன நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உதவுறதுல இருக்கிறது உண்மையான மஜா. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு வாங்கிக்கோங்க, காசு நான் தரேன்ல. ஐயோ, அப்படிலாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எங்களால திருப்பிலாம் கொடுக்க முடியாது. நான் உங்களை திருப்பி தர சொல்லி கேட்டேன்னா, உங்களுக்கு அப்படி தரணும்னு நினைச்சதுன்னா நீங்க வாங்கின காய்கறியில சமையல் செஞ்சு எனக்கு கொடுங்க. இனி எதுவும் பேசாம வாங்கிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க காய்கறி கடையில அவங்க தேவைக்கு அதிகமாவே வாங்கி கொடுப்பான். அக்கா, பாக்குறதுக்கு நல்லவன் மாதிரி தான் தெரியறான். நம்ம நிலைமைய நல்லா புரிஞ்சுக்கிட்டான்லக்கா. ஆமா, சொல்றதுக்கு மறந்துட்டேன், நம்மளோட வீட்டு அட்ரஸ் தெரியாம அவன் எப்படி நம்ம வீட்டுக்கு வருவான்? நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அந்த விதமா ஆமணி அவளோட வீட்டு அட்ரஸை அவங்கிட்ட போய் சொல்லிட்டு வருவா. அவங்க கறி சமைச்சு முடிச்சிட்டு ராகுலுக்காக காத்திருக்கும் போது பின்னாடியே திடீர்னு ராகுல் வருவான். இதை சாப்பிட்டு இதுல எது நல்லா இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். ராகுல் அது 2த்தையும் சாப்பிட்டு பார்த்து சோகத்தோட ஒன்னு சொல்ல ஆரம்பிப்பான். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா பிசினஸ் சொல்லி ஒவ்வொரு ஊரா சுத்திக்கிட்டே இருப்பாரு. உங்களை மாதிரி ஆளும் கூட சேரும் போது என்னுடைய ஃபேமிலி கூட சேர்ந்த மாதிரி இருக்கும். ஏய், அப்படிலாம் பேசாத. உங்களுக்கு நாங்க இருக்கோம். உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நீங்க வரலாம்.
அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ராஜுவும் குமாரும் வீட்டுக்குள்ள வருவாங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்காக நாங்க ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்கோம். சரி, சமையல பக்கத்துல வைங்க. இந்த பையன் யாரு? உங்களுடைய ரிலேட்டிவா? இது வரைக்கும் இல்ல, ஆனா இப்போல இருந்து அவனும் நம்மளோட ரிலேட்டிவ் தான். பாவம், அவனுக்கு அம்மா இல்லையா, அப்பாவும் அவன் கூட சரியா பேச மாட்டாராம். சரி சரி, நம்மளுடைய வீட்டுக்கு வந்திருக்கான நம்மால தான். ப்ரோ, உங்களுக்கு சீஸ் அடிக்கிற பழக்கம் இருக்கா? அது அடிக்கடிக்கு இருக்குங்க. அப்புறம் எதுக்கு தாமதம் பண்ற? பா, நம்ம கிட்ட பாட்டில் இருக்கு. பாட்டில் வந்துருச்சுனால கஷ்டங்களையும் பொறுப்புகளையும் பக்கத்துல தூக்கி போட வேண்டியதுதான். அப்படி ராகுல் கிட்ட சொல்லி அவனையும் கூட்டிட்டு போவாங்க. 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிப்பாங்க. என்னக்கா, இவனுங்க ஒழுங்கா வேலைக்கு போறானுங்கன்னு பார்த்தா மறுபடியும் தண்ணி அடிக்க போயிட்டானுங்க. இப்ப ராகுலையும் சேர்த்து குடிக்க வைக்கிறானுங்க. சரி விடு, அட்லீஸ்ட் உழைச்சி சம்பாதிச்ச காசுல தானே குடிக்கிறானுங்க. வீட்டுல உள்ள பொருளை விற்காம இருக்கானுங்களே, அதுவே சந்தோஷம்தான். இந்த வீட்ல விக்கிற மாதிரி எதுக்கா இருக்கு, உன்னையும் என்னையும் தவிர? சரி விடு. அப்படி அந்த வழியா அவங்க போகும்பொழுது ராகுல் பேசுறது அவங்களுக்கு கேட்கும். ஆமா ப்ரோ, இவ்வளோ சின்ன ரூம் இல்ல இது. இங்க 2 பேரும் எப்படி தங்குறீங்க நீங்க? ஓஹோஹோ, அது ஒரு பெரிய கதை. ஆனா நாங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னால நாங்க எப்படியோ அட்ஜஸ்ட் ஆயிடுறோம். அட, எல்லாத்துக்குமே புரியுதுல? எல்லாத்துக்குமே தான். எனக்கு புரியல ப்ரோ. இப்படி பாதி பாதி சொன்னா உனக்கு எப்படி புரியும்டா? நான் சொல்றேன், நீ கொஞ்சம் நிறுத்திடா ராஜு. ப்ரோ, உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், அது கவனமா கேளு. முந்தானேத்தான் நடந்தது. சொல்லுங்க ப்ரோ. ராஜுவும் குமாரும் வேற வேற டைம்ல வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது 2 பேரும் மல்லிகை பூவோட வீட்டுக்கு வருவாங்க. டேய், உனக்கு இப்பதான் வேலை முடிஞ்சுதா? கையில மல்லிப்பூவை கொண்டு வந்திருக்க? உனக்கு தோணுன மாதிரி எனக்கும் தோணாதான் என்ன? சரி சரி, இவ்வளவு வெளிச்சத்துல 2 பேரும் ஒரே ஓரத்துல நின்று வேலை செய்யறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அதனால உனக்கு முன்னாடியே 2 அடி எடுத்து வச்சது நான் தானே. நான் போய் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் நீயும் உன்னுடைய மனைவி கூட்டிட்டு போ. இதுல உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நான் கிளம்புறேன். ஐயா ராஜா அவர்களே, என்னுடைய மனைவி உன்னுடைய மனைவிக்கு அக்கா. அதனால நான் தான் முதல்ல போவேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கோ உன்னுடைய படத்தை. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ராணியும் அம்மனியும் வெளியே வருவாங்க. ஏய், என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? எதுக்காக நான் முதல்லன்னு சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? யாராவது ஒருத்தர் முதல்ல வாங்க. ராஜு, உன் கவலையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீயே முன்னாடி போ. நான் என் புருஷன் கூட கொஞ்சம் பேசணும். எஸ், எனக்கும் தேவையானது அதுதான். அப்படி சொல்லிட்டு 1 நிமிஷம் கூட வெளியே இருக்காம வேகமா உள்ள போய் கதவை பூட்டிடுவான். கதவை பூட்டுறான். என்னாச்சு அவனுக்கு? ஏண்டி பைத்தியக்காரி, எதுக்கு எடுத்தாலும் நடுவுல புகுந்துருவியா? நாங்க எதுக்காக சண்டை போடுறோன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? எதுக்காக? நாங்க 2 பேரும் வேலைக்கு ரெடி ஆகி ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தங்க கையில மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தோம். 2 பேரும் ஒரே நேரத்துல பண்ண முடியாததுனால முதல்ல நான் போறேன், இல்ல நான் போறேன்னு சண்டை போட்டுட்டு இருந்தோம். நடுவுல நீ புகுந்து அவனை உள்ள அனுப்பிச்சு வச்சிட்ட. முதல்ல இப்ப நான் அவனுக்காக வெயிட் பண்ணும். அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சப்போ உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. எங்களோட அபிப்பிராயத்தை நீங்க கேட்க தயாராவே இல்லை, அப்படித்தானே? ஏன் இப்படி இருக்கீங்க? அப்படி பேசிட்டு இருக்கும்போது ராஜு வேகமா காத்துல பறந்து கீழே வந்து விழுவான். இன்னொரு வாட்டி உன் இஷ்டத்துக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு நான் டார்ச்சர் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த தடவை நீ என்கிட்ட வந்து கேட்காத அளவுக்கு வாயிலேயே சூடு வச்சிருவேன். உனக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருக்கா? ஐய, அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு இல்லப்பா. நான் சும்மா மல்லிப்பூ கொண்டு வந்தேன், உன்னுடைய முடிக்கு வச்சுப்பேன்னு. சி, இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க. 2 பெக்கு உள்ள போச்சுன்னா எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது எதுவுமே அவனுங்களுக்கு தெரியாது. அவனுங்க கிட்ட போய் அவங்க கிட்ட இருந்த சரக்கு பாட்டில தூரமா எடுத்துட்டு போயிடுவாங்க. பைத்தியக்காரங்க, பாட்டில பிடிங்கிட்ட எங்களால குடிக்கவே முடியாதுன்னு நினைச்சீங்களா? எங்க கிட்டதான் காசு இருக்கு. வாராகுல், நம்ம வெளியில போய் குடிச்சிட்டு வந்துடலாம். அவங்க 3 பேரும் சரக்கு வாங்க வெளியே போவாங்க. அக்காவும் தங்கச்சியும் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருவாங்க. என்னோட புருஷனுங்களுக்காக காத்திருந்த அம்மனி மற்றும் ராணிக்கு கண்ணெரிச்சல் வந்ததே தவிர அவளோட புருஷனுங்க இன்னும் வர காணும். தேவையில்லாம ராகுல்ல அவனுங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அவனையும் இப்ப அவங்க கும்மல்ல சேர்த்து கெட்டு குட்டிச்சோரா ஆக்குறானுங்க. இவனுங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது. ஒருவேளை எங்கேயாவது விழுந்துட்டு இருப்பானுங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வா, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படி அவங்க வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ராகுல் அவங்கள கார்ல அழைச்சிட்டு வருவான். அம்மனி மற்றும் ராணி ரொம்ப குடிச்சிருக்க தங்களோட புருஷன்களை ராகுலோட உதவியோட வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போவாங்க. ராகுல், இவனுங்க உனக்கு ரொம்பவே தொல்லை கொடுத்துருப்பானுங்க போல, எங்களை மன்னிச்சிடு.
ரொம்ப சாரி. அப்படி ஒன்றும் இல்லை, நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். சரி, நான் கிளம்புறேன். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ ராகுல். அந்த விதமா அமனி சாப்பாட பரிமாறுவா. அப்போ ராகுல் அதை சாப்பிட்டுக்கிட்டே, நீங்க அறிமுகமாறது என்னுடைய அதிர்ஷ்டம். உங்க கூடயே இருக்கணும்னு எனக்கு தோணுது. உண்மை சொல்லணும்னா எனக்கு அங்க அம்மா அப்பா மிஸ் ஆகிற ஃபீலே வர மாட்டேங்குது உங்க கூட இருந்தா. அந்த மாதிரி வருத்தப்படாத ராகுல். நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தன். அதனால உனக்கு எப்பெல்லாம் இங்க வரணும்னு தோணுதோ வரலாம். எவ்வளவு நேரம் தங்கணும்னாலும் தங்கலாம். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு போன் வந்ததும் ராகுல் வெளியே கிளம்பி வருவான். டேய், என்ன ஆச்சுடா? நீ நினைச்ச வேலை முடிஞ்சிடுச்சா? உன்னுடைய அம்மா அப்பா ஃபோன் பண்ணாங்க. இரவு நேரம் முழுக்க வீட்டுக்கு போகாம நீ அந்த அக்கா தங்கச்சி கூட இருந்திருந்தா கண்டிப்பா இதை முடிச்சிருப்பல்ல. என்ன தாண்டா சொல்றது? நான் எவ்வளவு விட்டு போட்டாலும் வீட்டோட ஆளாவே நினைச்சுக்கோன்னு தான் சொல்றாங்க. என்னுடைய சிம்பத்திக்கு நல்லாதான் விழுறாங்க. ஆனா எந்த ஒரு சிக்னலும் தர மாட்டேங்கிறாங்க. நீ நினைச்சுன்னு எது வேணா பண்ணி முடிப்படா. உன்கிட்ட தான் காசு இருக்கே, அது அவங்களுக்கு ரொம்ப அவசரம். ஒருவேளை சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகலைன்னா காசை காட்டி அவங்கள வாங்கிடு. சரி சரி, நான் ஏதாச்சும் முயற்சி பண்றேன். நீ முதல்ல வெளியில வா. இவனுங்க கூட போய் லோக்கல் பிராண்ட் குடிச்சா கடுப்பா இருக்கு. நம்ம பப்புக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். அந்த விதமா போன் பேசி முடிச்ச உடனே உள்ள போய், சரி நான் கிளம்பிட்டு அப்புறமா திரும்பி வரேன். இப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவான். பாவங்கா ராகுல். அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அவனுக்கு தாயன்பே கிடைக்கல. எவ்வளவு இருந்தும் என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம். ஆமாடி, எனக்கும் அவனை பார்த்தா அப்படிதான் தோணுச்சு. சரி விடு, அவன் தான் நம்ம வீட்டுக்கு வரான்ல, அந்த அன்பை நம்ம காட்டலாம். இந்த விதமா அமனியும் ரமணியும் பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல ராகுல் அவனோட ஃப்ரெண்டு கூட கார்ல கிளம்பி பப்புக்கு போயிட்டு இருப்பான். அந்த 2 அக்கா தங்கச்சிகளும் சரியான அழகு. ஒருத்தர் மிஞ்சினா ஒருத்தர் அழகு தெரியுமா? அந்த 2 பேரும் ஒரே அறையில துணியோட இருப்பாங்களாம். இனி நமக்கு அனுகூலமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அட என்னவோடா நீ, அங்கிட்டு ஃபாரின் பொண்ணுங்கள உனக்காக எவ்வளவோ காத்துட்டு இருக்காங்க. ஆனா நீ இவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்க. அட லோக்கல் சருக்கு தாண்டா. அவங்க புருஷனுங்களுக்கு நைட் ஷிஃப்ட். நம்ம வழியில மட்டும் வந்துட்டாங்கன்னா தினமும் பண்டிகை தான் நமக்கு. அப்படி பேசிக்கிட்டே பப்புக்குள்ள போவாங்க. சாயங்காலம் ஆனதும் ராஜுவும் குமாரும் அவங்களோட டியூட்டிக்கு கிளம்பி போயிடுவாங்க. எப்பா போதை பயங்கரமா தலைக்கேறிடுச்சு. பயங்கரமா தலை வலிக்குது. ஹாஃப் டே பர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும்னு நினைக்கிறேன். ஆமாடா, நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி நினைச்சுக்கிட்டே அவங்க 2 பேரும் அவங்களோட டியூட்டிக்கு கிளம்பிடுவாங்க. அவங்க வெளியே போனதும் ராகுல் அவங்க வீட்டுக்கு வருவான். வாட்ஸ்அப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு சரியான ஆஃபர் தரலான்னு இருக்கேன். என்னது? உனக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடு. எதை எடுத்துக்கணும்னு தோணுதோ அதை நீ எடுத்துக்கோ. எனக்கு தேவையானது இந்த கோஆபரேஷன் தான். இந்நேரத்துக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது தர்றதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். எப்படியும் நம்ம புருஷனுங்க கூட வீட்டுல கிடையாது, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? நம்ம ஒத்துக்கலாண்டி. எப்படியும் நமக்கு தேவைப்படுற அளவு காசு தரேன்னு சொல்றான்ல, அந்த காசை வச்சு நம்ம புருஷனுங்களை நல்லபடியா பாத்துக்கலாம். அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டதால ராகுல் ரொம்பவே சந்தோஷப்படுவான். நீங்க 2 பேரும் ஒரே வாட்டி வந்தாலே எனக்கு பிரச்சனை இல்லை. இனி உங்க விருப்பம் தான். எங்க 2 பேருக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒரே பழக்கம்தான். சோ என்ன வேணுமோ நீ பண்ணிக்கோ. அப்போ ராகுல் தாங்க முடியாத சந்தோஷத்துல அவங்கள கட்டி பிடிக்கலான்னு நினைக்கும் போது அங்க இருக்க கதவு திறந்திருக்கிறத அவன் கவனிப்பான். நீங்க 2 பேரும் அசையாம இங்கே நில்லுங்க. நான் போய் கதவை மூடிட்டு உங்க 2 பேருக்கும் சரியான சோர்வு கொண்டு வர வைக்கிறேன். அந்த விதமா கதவை மூடுவான். உன்னை அப்பாவின்னு நினைச்சேன், ஆனா நீ இவ்ளோ விளையாட்டுக்காரன்னு எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி ஒரு அழகானவங்களை பார்த்து எவன் மட்டும் எவ்வளவு வரைக்கும் பொறுத்துப்பான் சொல்லு. அது மட்டும் இல்லாம எனக்கு சில ஃபேண்டசிஸ் இருக்கு. அதுக்கும் நீங்க ரெடி தானே? எங்களுக்கு தேவைப்படுறதும் அதே தான். உன்னோட கம்ஃபர்ட் தான் எங்களுக்கும் கம்ஃபர்ட். இந்த அளவுக்கு ஹிண்ட் கொடுத்த போதும். இனி நானே எல்லாமே பார்த்துப்பேன். நீங்க இந்த அளவுக்கு கோஆபரேட்டிவா இருந்திருப்பீங்கன்னா இந்த 2-3 நாளையும் நான் டைம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். இனி ஆரம்பிக்கலாங்களா? இந்த இரவு முழுக்க உன்னோடதுதான். ஆரம்பிப்பியோ இல்ல முடிச்சிருவியோ எல்லாம் உன் விருப்பம்தான். ஆனா நாளைக்குள்ள எல்லாம் நார்மலா ஆயிடணும். எங்க புருஷனுங்க போன உடனே நீ வந்துரு. எப்படியும் அவனுங்க குடிச்சிட்டு தான் வருவானுங்க. அது மட்டும் இல்லாம தூங்குறானுங்க, எதுவுமே பண்றது கிடையாது. இதுவே அவனுங்க வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி இரவும் பகலும் ஒரே கச்சேரி தான், 24 மணி நேரமும். ஆனா அவங்க கச்சேரி பழசாயிடுச்சு. இனி உன்னோட கச்சேரி ஆரம்பி. நீ சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு இதே வேலை தான். ஆனா எப்ப அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்களோ இதெல்லாம் அவங்க பண்றது இல்ல. அவங்களால ஒரு வேலை மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதான் நான் இருக்கேன்ல, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய கோரிக்கையில் தான் என்னுடைய பூஸ்ட், உங்களுடைய கோஆபரேஷன் தான் என்னுடைய ஸ்டாமினா.
ராகுல் தூங்க ஆரம்பிச்ச உடனே ராணியும் அம்மனியும் அவன் கிட்ட போறாங்க. பா பாஸ் ரொம்ப நல்லவன்டா. ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன உடனே நமக்கு ஹாஃப் டே கொடுத்துட்டான் லீவு. இந்த மாதிரி பாஸ் எல்லாம் அமையறது கொடுத்து வச்சிருக்கணும்டா, எல்லாமே சுலபமா போகும். ஆமாடா. சரி வா வீட்டுக்கு போய் சீக்கிரமா தூங்கலாம். நம்ம எப்படியோ நம்ம சோர்ந்துட்டோம்ல, இன்னும் நம்ம வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் சோர்வடையலாம். முன்ன மாதிரி எல்லாம் நடக்கிறதே இல்ல சரியா அந்த வேலை. ஆமாடா, நைட் ஷிஃப்ட் வந்ததுல இருந்து காலையில வேலை தான். எந்த ஒரு வேலையும் நைட்ல அழக ரசிக்கவே முடியல. சீக்கிரமா போய் அதை பண்ணணும். அப்படி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனதும் கதவு தட்டின உடனே அறைக்குள்ள இருந்த ராகுல், ராணி, அம்மணி இவங்க 3 பேருமே டென்ஷன் அடைவாங்க. கதவை திறந்து பார்த்தா அவங்க 2 பேரோட புருஷனும் நிப்பாங்க. அறைக்குள்ள தங்களோட மனைவி கூட தனியா இருக்க ராகுல பார்த்த உடனே கோபத்தோட ஓடி வர்றத பார்த்து ராகுல் டக்குன்னு தூக்கத்துல இருந்து எழுந்துப்பான். என்னடா ஆச்சு, அவங்க கூட இருக்கிற மாதிரி நினைச்சு பாக்குறியா? எப்பாடே நாங்க வேலையில இருக்கும்போது அவங்களுடைய புருஷனுங்க வந்த மாதிரி கனவு வந்தது. எப்பா அது நினைச்சு பார்த்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. அதை தவிர மத்த எபிசோடெல்லாம் சூப்பரா இருந்தது தெரியுமா? அந்த எபிசோடு எப்படியாச்சும் நிஜமாக்கணும்டானா. சரி இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். நாளைக்கான அஜெண்டாவை நீ வீட்டுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணு. அப்படி அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. விடிஞ்ச உடனே சீக்கிரமா வந்த புருஷனுங்களை பார்த்து, தினமும் வர்றதை விட ரொம்ப சீக்கிரமாவே வந்திருக்கீங்க, என்னாச்சு? ஒண்ணுமே ஆகல. இன்னைக்கு உங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சோம். நாங்க இப்படி வந்தது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிற மாதிரி தோணுது. 2 பேரும் காமெடி பண்றதை நிறுத்திட்டு உள்ள வாங்க. என்னுடைய மேடம் இன்னும் ஏஞ்சிக்கலையா? சரி நான் போய் எழுப்பி விடுறேன். அப்படி தூங்கிட்டு இருக்க ஆமணி கிட்ட கிளம்பி போவான். ஏண்டி ஆமணி, என்னடி இந்த தூக்கம்? கொஞ்சம் ஏஞ்சிடலாம்லடி. என்ன நீ அதுக்குள்ளேயே வந்துட்ட? நைட் டியூட்டினா தூங்குற டியூட்டி தானே. இன்னும் கொஞ்ச நேரம் நீ அங்க தூங்கிட்டு வந்திருக்கலாமே. இந்த மகாராணிக்கு தூக்கத்துல இருந்து ஏஞ்சிக்க முடியலன்னு நினைக்கிறேன். இப்ப நான் எழுப்பி விடுறேன் பாரு. ஏண்டா ராஜு, கொஞ்சம் வெளியில போயிட்டு வரியாடா? ஒரு 1/2 மணி நேரத்துல திரும்பி வந்துடுறேன். ஒண்ணுமே பதட்டப்படாத, நானும் திரும்பி 1/2 மணி நேரம் வெளியில போவேன். ஓஹோ, எனக்கு புரிஞ்சுதுடா. ஒன்னும் பிரச்சனையே இல்ல, பொறுமையாவே இரு. இன்னைக்கு லீவு தானே, உனக்கு தேவைப்படுற அளவுக்கு டைம் எடுத்துக்கோ. ராணம்மா பா, நம்ம போய் வெளியில சுத்திட்டு வரலாம். இவ்ளோ காலையில எங்க வெளிய போறது? நான்லாம் வரல, எனக்கு ரொம்ப குளிருது. அம்மா தாயே, வரலாம்ல. உன்னுடைய குளிர போக்குகிற டெக்னிக் என்கிட்ட ஒண்ணு இருக்கு. முதல்ல அவங்க 2 பேருடைய குளிரும் போக்கிக்கிட்டும். அந்த விதமா ராணிய கூட்டிட்டு வெளியே போவான். டே பைத்தியக்காரா, எனக்கு குளிருதுன்னா எனக்கும் குளிர போக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்றேன்னு உனக்கு புரியலையா? சரி, கொஞ்ச நேரம் வெயில நில்லு, குளிர் தானாகவே போயிடும். சரியா? சரியான களிமண் மூளை. உனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சேன், ஆனா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓஹோ, நீ கேக்குறது அதுவா? கொஞ்ச நேரம் நீ பொறுத்துக்கொடி. அங்க அவங்களுடைய வேலை முடிஞ்ச உடனே அடுத்து நம்ம வேலைய ஆரம்பிச்சிடலாம். நோ, காலையில வர மஜா அதுக்கப்புறம் எப்பயும் வராதுடா ராஜு. சரி, வேற என்ன பண்றது, வெயிட் பண்ணி தானே ஆகணும். அந்த விதமா அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ராகுல் காரை ஓட்டிட்டு வந்து அவங்க பக்கத்துல வந்து நிப்பான். ராகுல், நீயா? யாரும் நினைச்சு நான் பயந்துட்டேன். ராகுல், எங்கேயாச்சும் அர்ஜென்ட் வேலையா கிளம்பி போறியா? இல்ல, தினமும் இந்த பார்க்ல நான் வாக்கிங் போவேன், அதனால தான் இங்க வந்தேன். ஏதாச்சும் வேலையா என் கூட? அதாவது உன் கூடனா உன் கூட இல்ல, உன்னுடைய காரு கூட தான். கொஞ்சம் வெளியில போற வேலை இருந்தது, அதனால இங்க வந்திருந்தோம். அதுக்குள்ள நீ இங்க வந்த. கொஞ்சம் உன்னுடைய கார் தெரியா? உன்னுடைய வாக்கிங் முடியறதுக்குள்ள நாங்க வந்துடுறோம். நம்ம எங்க வெளியே போறோம்? அவங்க வீட்டுல இருக்கிறதுனால தானே நம்மளே வெளியே வந்தோம். அம்மா தாயே, உன்னோட வாய் மூட, கொஞ்சம் என்ன பேச விடு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்தாங்க கீ, காரை எடுத்துட்டு போங்க நீங்க. ராணி கார்ல வந்து உக்காந்துட்ட பிறகு, ஆமா ஏன் அந்த விதமா அவன் கிட்ட கார் கேட்ட? நம்ம எங்க போறோம்? அப்புறம் எதுக்காக ராகுல் கிட்ட போய் சொன்ன? ஏதாவது பேசு. அட நீ என்னடி எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க? கொஞ்சம் பொறுத்துக்க முடியாதா? எல்லாமே நான் சொல்வேன்ல. நீ தான் கேட்டல காலையிலேயே பண்ணா நல்லா இருக்கும்னு, அதனால்தான். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு எப்படி மத்தவங்க கிட்ட இந்த மாதிரி கேட்க தோணுது? முதல்ல ராணி, நீ தானே கேட்ட காலையிலேயே வேணும்ட்டு. வீட்டுல போறதுக்கு அவகாசம் இல்லைன்னு தான் நான் கார் அவன் கிட்ட வாங்கினேன். அதுக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்? ஓஹோ, எல்லாமே காருக்குள்ளதானா? அடி ஏண்டி, இப்பதானே உனக்கு புரிஞ்சுது? அம்மா தாயே, இப்பயாச்சும் புரிஞ்சுது, சந்தோஷம். ஆன்லைன் வீடியோ பார்த்து எல்லாரும் ரொம்ப கெட்டு போறாங்கன்னு அடிக்கடி நினைச்சிருக்கேன், ஆனா அது அடிக்கடி இந்த விதத்துல யூஸ் ஆகுதுன்றது இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இத பாரு ராணி, இந்த ராஜு பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. ஊர்ல போய் கேட்டு பாரு, கதை கதையா சொல்லுவாங்க என்ன பத்தி. எல்லா சென்டர்லயும் ஐயா காலடி வைக்காம இல்லதே இல்ல, அப்படி இருக்கும். இப்பவும் கதை தான் பேச போறியா இல்ல ஏதாவது பண்ண போறியா?
அப்படி கதை தான் பேச போறேன்னா அதுக்கு இந்த கார் தேவையில்லை, பக்கத்துல இருக்க பார்க்கே போதும். இந்த ராஜாவை நீ அவமானப்படுத்திட்ட. இன்னைக்கு அதுக்கான ரிவெஞ்சை எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு இந்த ராணிய. இனி பாத்துக்கோ இந்த ராஜாவோட வீர பிரதாபத்தை. இந்த ராஜாவோட கத்தி முன்னாடி நீ குனிஞ்சுதான் ஆகணும். என்னுடைய வேகத்துக்கு நீ சோர்வடையே தான் செய்வ. அப்படி ராணி கிட்ட நெருங்கி போக பாப்பான். உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா? ராஜு கிட்ட அப்படியா சொல்லுவ? டைரக்டா வெளியே போங்கன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னே தெரியல. அட என்ன நினைச்சுக்க போறாங்க? அப்புறமா அவன் ரவுண்டுன்னு நினைச்சுக்க போறான். நாங்க 2 பேரும் ஒவ்வொரு ஓரமா விளையாண்டப்ப வராத பிரச்சனை இன்னைக்கு உனக்கு வந்தது அவமானமா? இப்படி பேசிக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணுவியா இல்ல நடக்க வேண்டிய வேலையை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிப்பியா? நான் தான் நினைக்கணுமா? உனக்குன்னு பொறுப்புலாம் கிடையாதா? சரிம்மா தாயே, உன்னோட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. இதுல மட்டும்தான் என்னால ஜெயிக்க முடியும். சரி வா வேட்டைக்கு. அப்படி ஆமணிய கிட்ட இழுத்துப்பான் அந்த குமார். டேய் உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்டா போன் எடுக்கிறதுக்கு? இவ்வளவு அதிகாலையில நீ இவ்வளவு சீக்கிரமா எழுந்துப்பேன்னு அண்ணன் கனவு காணனா? சரி மேட்ரு என்னன்னு சொல்லு. ஒரு காலேஜ் பொண்ணு வந்தா, அவளை ஃபாலோ பண்றேன்னு அவங்க கிட்ட சொன்னேன்ல. அவக்காக இங்க வந்திருந்தப்ப ராணி அவளுடைய புருஷனோட இங்க பார்த்தேன். அவங்க 2 பேரும் என்னுடைய கார் எடுத்துக்கிட்டு போனாங்க. இன்னும் வரல, அதனால நீ வருவியான்னு போன் பண்ணேன்டா. வர வெயிட் பண்ணு. வாடா சீக்கிரம் வாடா, டைம் இல்லடா. அப்படி அந்த ராகுல் காத்துக்கிட்டே இருந்தான். ஆனா ராகுலோட ஃப்ரெண்டோ இல்ல ராஜுவோ வரவே இல்லை. இவங்களும் வர மாட்டேங்கிறாங்க, அவனும் வர மாட்டேங்கிறான். ஏய் யாராச்சும் சீக்கிரமா வாங்கடா, அந்த பொண்ணு போயிட போறா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ராஜு ராகுல் கிட்ட கார்ல வருவான். தேங்க்ஸ் ராகுல், உன்னால எங்களுடைய சின்ன சின்ன கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறிடுச்சு. என்னுடைய ராணியோட அனுகிரகத்தை நான் வாங்கிட்டேன். இல்லன்னா என் மேல இன்னைக்கு செம்ம காண்ல இருந்திருப்பா. அதாவது காம்படிஷன்ல இருக்கும் போது ஜெயிக்கணும்னு நினைக்கணுமே தவிர காம்ப்ரமைஸ் ஆகணும்னு நினைக்கவே கூடாது. சரி உன்னுடைய கிளாஸ் அப்புறமா எடுத்துக்கோ, முதல்ல வீட்டுக்கு போலாம் வா. அப்படி கார் கீயை ராகுல் கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராகுலோட ஃப்ரெண்டும் அங்க வருவான். டேய் வேஸ்ட் ஃபெல்லோ, எவ்வளவு நேரம்டா இங்க வரத்துக்கு உனக்கு? உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு கார் இல்லடா எங்க வீட்டுல. எங்க அப்பா கார் கொண்டு போயிருந்தாரு, அவர் வரத்துக்குள்ள லேட் ஆச்சு, வாங்கிட்டு வந்தேன். ஆமா என்னாச்சு அவ்வளவு காண்டா இருக்க? எல்லாம் ரிவர்ஸ் ஆச்சுடா. அவங்க வந்து என்னுடைய கார் கீயை கொடுக்கும்போது அந்த பொண்ணு பார்த்துட்டா. அவங்க என்னவோ அவங்க கார் என்கிட்ட கொடுக்கற மாதிரி நினைச்சுக்கிட்டா. தினமும் வேற ஒருத்தவங்க காரை வாங்கிட்டு வரேன்னு நினைச்சுக்கிட்டா. நான் அவளை ஏமாத்திட்டேன்னு நினைச்சு ஃபீல் ஆயிட்டு திரும்பி என் மூஞ்சை காட்டாதன்னு வார்ன் பண்ணி போயிட்டா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராணி ராஜு தான். அவங்க மேல கண்டிப்பா எப்படியாச்சும் ரிவெஞ்ச் எடுத்துப்பேன். டேய் ரிவெஞ்சா? அவ்வளோ பெரிய ரிவெஞ்சு கோவம் இதெல்லாம் நமக்கு எதுக்குடா கண்ணா? டேய் நீ நினைக்கிற ரிவெஞ்சு கிடையாதுடா அது. நீ நினைக்கிற ரிவெஞ்சில் கோவம் ஃபைட்டிங் இதெல்லாமே இருக்கும். ஆனா என்னுடைய ரிவெஞ்சில் வெறும் காமா தான் இருக்கும், ஃபுல் ஸ்டாப்பே இருக்காது. இப்ப வரைக்கும் ஒரு கணக்கு, இப்பத்துல இருந்து இன்னொரு கணக்கு. சரி நான் ரிவெஞ்ச் வாங்குற மூட்ல இருக்கேன். நான் அந்த அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போகணும், நீ இங்க இருந்து கிளம்பு சரியா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கதையா கேக்குறேன் என்ன நடந்துச்சுன்னு. சரிடா, இப்ப என்னோட அவசரம் முடிஞ்சிச்சுனால என்ன போன்னு துரத்தி விடுறேன். ஆனா சாயந்தரம் உனக்கு கம்பெனிக்கு நான் தானே வேணும், அப்ப பாத்துக்கிறேன்டா. போடாடே, பார்ட்டின்னு சொன்னா நீயே ஓடிட்டு வர போற. நான் இப்ப பிஸியா இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படி சொல்லிட்டு காரை வேகமா எடுத்துட்டு போய் ஆமணி வீட்டு வாசல்ல நிறுத்துவான். ஆமணி குமார் கதவை திறக்காததால ராஜுவும் ராணியும் வெளியே உட்காந்துருக்கத பார்த்து ராகுல் ரொம்பவே ஆச்சரியப்படுவான். உள்ள என்னதான் நடந்துட்டு இருக்கும்? எதுக்காக இவங்க வெளியில இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காங்க? எனக்கு எதுவுமே புரியல. உங்களுக்காச்சும் ஏதாச்சும் புரிஞ்சா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க.